பைபிளில் இருக்கின்ற ஒரு அப்பட்டமான பொய்யை குறித்து கடைசி வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு திரும்ப வரப்போகிறார் அப்படின்னு கிறிஸ்தவங்க பல காலமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் வருவார் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா, பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம், அது நிறைவேற வேண்டியது 1ஆம் நூற்றாண்டில். அப்போ அது நிறைவேறாமல் போயிடுச்சு, அது பொய்யாயிடுச்சு. இருந்தாலும் கூட அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு நாளாக இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அவர் வரவே இல்லையே அப்படின்னு கேட்டோம்னா பைபிள்லேருந்து அதுக்கு ஒரு வசனத்தை காமிப்பாங்க. அதாவது ஏன் இது வரைக்கும் அவர் வரலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்கிறதுக்காக ஒரு வசனத்தை காமிப்பாங்க. அது என்ன வசனம் அப்படின்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வசனத்தை எழுதினவர் இப்படி சொல்கிறார்: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தில் இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு பைபிளில் வாக்குறுதி இருக்குது, ப்ராமிஸ் இருக்குது. ஆனால் அவர் வரலை. ஏன் வரலைன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு பதில் சொல்கிறார், அவர் வர்றது டிலே ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் அவர் ஏன் தாமதப்படுத்துகிறாருன்னா, அவர் வருகையை ஏன் தள்ளி போடுறாருன்னா, அவர் வந்தார்னா அவரை ஏற்றுக்காதவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்க, கெட்டு போயிடுவாங்க. அதனால் அவர் வர்றதை தாமதப்படுத்துகிறார், அவங்களுக்கு டைம் கொடுக்குறார். கொஞ்சம் டைம் கொடுத்தா அவங்க மனம் மாறி அவரை ஏற்றுக்கிட்டு அவங்களும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்படிங்கிறதுக்காக அவருடைய வருகையை தள்ளி போடுறார் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் சொல்கிறார். அதாவது யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நல்ல எண்ணத்தினால இயேசு தன்னுடைய வருகையை தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறார் பைபிளில் இந்த வசனத்தை எழுதின அந்த ஆசிரியர். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, உண்மையிலே இயேசு கிறிஸ்து யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு விரும்புகிறாருன்னா அன்னைக்கே திரும்பி வந்திருப்பார் 1ஆம் நூற்றாண்டிலே. ஆனால் இப்போ 2000 வருஷங்களாக அவர் வரல. இல்லை, இந்த 2000 வருஷங்களில் இந்த உலகத்தில் புதிதாக எத்தனையோ பேர் பிறந்து இயேசுவை ஏற்றுக்காமல் கெட்டு போய் நரகத்துக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கிறிஸ்தவங்க எப்படி இந்த வசனத்தை காமிச்சு அவர் யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வருகையை தாமதப்படுத்துகிறாருன்னு சொல்லலாம்? அவர் வருகை தாமதமாவதுனாலேயே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் நரகத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள். உண்மையிலே அவங்களாம் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு விரும்பியிருந்தாருன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருப்பார், அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே. இதைத்தான் அந்த வீடியோவில் நான் விளக்கி சொல்லியிருந்தேன். அப்போது பைபிளில் இருக்கக்கூடிய இந்த வசனம் வெறும் சாக்கு போக்கு. ஏன் அவர் தாமதப்படுத்துகிறார் வருகை அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்காக ஒரு சாக்கு போக்காக அன்றைக்கி எழுதி வச்சுருக்கிறாங்க, உண்மையை எழுதலை. அன்றைக்கி இருக்கிறவங்க கேட்குறாங்க, அவர் வரார்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அவர் வரலையேன்னு கேட்கும்போது அவங்கள சமாளிக்கிறதுக்கு பொய்யா ஒரு காரணத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க பைபிளில். இதைத்தான் அந்த வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவுக்கு கிறிஸ்தவங்களுடைய பதில் என்ன? வழக்கம் போல் சாத்தான் உங்களை வஞ்சித்து விட்டான், நீ ஒரு சபிக்கப்பட்டவன், நீ அந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க எனக்கு சாபம் கொடுத்து என்னை ஜட்ஜ் பண்ணி கமெண்ட் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதியிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் திரையில் பாருங்கள். அதாவது இந்த வசனம் இப்படி தப்பாக இருக்கே, முரண்பாடாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் வைத்த அந்த அப்ஜெக்ஷனுக்கு அவங்கக்கிட்ட ஒரு பதிலும் இல்லை. ஏன்னா பைபிளில் இருக்கிற அந்த வசனம் அப்படி முரண்பாடு உள்ள ஒரு வசனம். அதை வாசிக்கிற எல்லாருக்குமே புரியும், இந்த பைபிள் எழுதின ஆசிரியர்கள் பொய்யான காரணங்களை எழுதி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இவங்களால் பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாதனால எனக்கு சாபம் கொடுக்குறாங்க. இதுதான் இவங்க பதில். அறிவுபூர்வமாக கருத்து ரீதியாக இவங்ககிட்ட பதில் இல்லை. ஏன்னா பைபிள் வசனம் அவ்வளவு முரண்பாடு உடையது. இப்படி இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவர் மட்டும் எனக்கு ப்ராப்பராக ஒரு பதில் கொடுத்துருக்கார். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த வசனத்துக்கான சரியான விளக்கத்தை கொடுக்கறதாக நினச்சிக்கிட்டு ஒரு காமெடி பண்ணி வச்சுருக்கார். அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு திரையில் பாருங்கள். நீங்கள் சொல்வது அனைத்தும் உங்கள் யூகம். பேதுரு இதை எழுதியது அப்பொழுது இருந்தவர்களுக்கு அல்ல, உங்களை போன்ற கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்பட்ட பரியாசக்காரருக்கு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பைபிளில் இருக்கிற அந்த வசனம் இருக்கு இல்லையா, 2 பேதுரு 3:9, அது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு எழுதப்பட்டது இல்லையா, இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்காக எழுதப்பட்டதான். அதாவது கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறது அந்த நாட்களை குறித்தது அல்ல, இந்த நாட்களை குறித்ததுங்கிறார். இப்போ தான் கடைசி நாட்களாக. இந்த கடைசி நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து வருவார். 1ஆம் நூற்றாண்டில் அவர் வந்திருக்க மாட்டார், ஏன்னா அது கடைசி நாட் கிடையாது. அப்போ அன்னைக்கு இருந்தவங்க இயேசு கிறிஸ்து ஏன் இன்னும் வரலன்னு கேட்கல, அவங்களுக்கு அவர் பதில் சொல்லலை. இன்றைக்கி கடைசி நாட்களில் 2000 வருஷம் கழித்து கேட்பாங்களாம் என்ன மாதிரி, ஏன் அவர் வரலை, தாமதமாகுது அப்படின்னு. அப்போ அவங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாலே பேதுரு எழுதியிருக்காராம். ஏன் தாமதம்னா, ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவர் இன்றைக்கி வந்தாருன்னா பல பேர் அவரை நம்பாதவங்கள்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் டைம் கொடுக்குறாருன்னு இன்றைக்கி வாழ்பவர்களை குறித்து 2000 வருஷங்களுக்கு முன்னால்
பைபிளில் அந்த ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. அன்னைக்கு வாழ்ந்தவங்களை குறித்தது அல்லங்கிறார். அப்போது பைபிளில் இருக்கிற ஒரு தெளிவான பொய்யை மறைக்கிறதுக்காக எப்படி புதிய பொய்களை இவங்க உருவாக்குறாங்கன்னு பாருங்கள். இவர் என்ன சொல்கிறார், கடைசி நாளுங்கிறது அன்னைக்கு இல்லையா, இன்றைக்கா. இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமே, இதுதான் கடைசி காலமா. அப்போ இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லப்பட்டிருக்கேன் பைபிளில், தீர்க்க தரிசனம். அதுவும் 1ஆம் நூற்றாண்டுக்கு உரியது அல்ல. அப்போ அவர் திரும்பி வருவார்னு சொல்லலை பைபிள். இப்போ தான் வருவாராம் இந்த கடைசி காலத்தில். இந்த ரெண்டுமே எவ்வளவு பெரிய பொய்கள் அப்படிங்கிறத காட்டுறேன், கவனிங்க. முதலாவது இவர் என்ன சொல்கிறார், கடைசி நாட்கள் அப்படிங்கிறது இன்றைக்கா, அன்னைக்கு இல்லையா. அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த 1ஆம் நூற்றாண்டு கடைசி நாட்கள் கிடையாதான், சரியா? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 1:2 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். என்ன சொல்லுது வசனம்? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்த அந்த நாள் இருக்குல்ல, 1ஆம் நூற்றாண்டு, அதுதான் கடைசி நாள்னு பைபிள் சொல்லுது. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அடுத்து இன்னொரு வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. பைபிள் எழுதப்பட்ட அந்த காலத்தை பைபிள் கடைசி காலம்னு சொல்லுது. ஆனால் இவர் என்ன பண்ணுறார், அது கடைசி காலம் இல்லை, இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமே இதுதான் கடைசி காலங்கிறார். அப்போ இது எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு வேலை. ரெண்டாவது, இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமே இதுதான் கடைசி காலம், அது கடைசி காலம் இல்லைங்கிறாரு. அப்போ கடைசி காலங்கிறது எப்போ தொடங்குச்சு? இந்த வருஷமா அல்லது போன வருஷமா? எப்போ தொடங்குச்சு? இதுக்கு பதில் கிடையாது. அப்போ கடைசி காலங்கிறத இவங்க அந்தந்த காலத்துக்கு மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்களுக்கு அது கடைசி காலம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க அதை கடைசி காலம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. 1ஆம் நூற்றாண்டு என்பது கடைசி காலம் இல்லை, இதுதான் கடைசி காலம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் இவங்க கடைசி காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பைபிள் படி பார்த்தா கடைசி காலம் என்பது 1ஆம் நூற்றாண்டு, இயேசு கிறிஸ்து வந்த அந்த நூற்றாண்டு இருக்கு இல்லையா, அதுதான் கடைசி காலம். அந்த கடைசி காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு பைபிள் சொல்லுது. அவர் வரலை, அது பொய்யாயிடுச்சு. இதை மறைக்கிறதுக்கு தான் கடைசி காலத்தை இவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் கடைசி காலமா, அது கடைசி காலம் இல்லையா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இவர் என்ன சொல்கிறார், பேதுரு இதை எழுதியது அப்பொழுது இருந்தவர்களுக்கு அல்ல, உங்களை போன்ற கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்பட்ட பரியாசக்காரர் இருக்கின்றார். அதாவது இயேசு கிறிஸ்து வரதாக இருக்கிறது இந்த காலத்துலையா, இந்த கடைசி நாட்களில். 1ஆம் நூற்றாண்டு என்பது கடைசி நாட்கள் கிடையாது. அப்போ 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து வர்றதாக பைபிள் தீர்க்க தரிசனம் சொல்லலைங்கிறார். அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க ஏன் இயேசு கிறிஸ்து அப்போவே வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? எதுக்காக பைபிள் அப்போவே அவர் வருவார்னு தீர்க்க தரிசனம் சொல்லுது? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று அப்படின்னு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது. கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது, நியாயாதிபதி வாசற்படி நிற்கிறார்னு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்லுது. உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தருடனே இருப்போம்னு பவுல் அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறார் 1 தெசலோனிக்கேயர் 4:17. காலம் குறுகினதானபடியால், அதாவது இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வந்துடுவார், உலகம் முடிய போகுது, அதனால் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு பவுல் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 29 முதல் 33 வசனங்கள் வரைக்கும் சொல்கிறார். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் இவைகள், காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனங்கள் சொல்லுது. நான் சீக்கிரமாக வருகிறேன் இயேசு கிறிஸ்து சொல்கிறதாக வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது. அப்போ பைபிள் முழுவதுமே இயேசு கிறிஸ்து 1ஆம் நூற்றாண்டில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்திலே திரும்ப வருவார்னு தான் தீர்க்க தரிசனமாக சொல்லுது. அதனால தான் அன்னைக்கு வாழ்ந்தவங்க எல்லாரும் அவர் அப்போவே வருவார்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கிறிஸ்தவங்க அதை மறைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வரதாக இருந்தது 1ஆம் நூற்றாண்டில் இல்லை, அது கடைசி காலம் இல்லை, இதுதான் கடைசி காலம், இப்போ தான் அவர் வரப்போகிறார் அப்படின்னு பைபிள் சொல்கிறத இவங்களே மறுக்கிறாங்க. எதுக்காக? பைபிளில் இருக்கிற பொய்யை மறைக்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கிறிஸ்தவங்க இன்றைக்கி ரிப்பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பில்டிங் டேமேஜ் ஆகிடுச்சு, ஆட்டம் கண்டுருச்சு. பைபிளில் இருக்கிற வசனங்கள் பொய் என்பது மிக தெளிவாக தெரியுது. காப்பாற்றணும் இப்போ பில்டிங்கை. அதனால் பைபிளில் உள்ள வசனங்களையே இவங்க ட்விஸ்ட் பண்ணி அதையே புரட்டி பைபிளை காப்பாற்ற பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் 1ஆம் நூற்றாண்டில் நிறைவேற வேண்டியது, அது அன்றைக்கி நிறைவேறாமல் போயிடுச்சு. அந்த தீர்க்க தரிசனம் பொய்யாயிடுச்சு. அதை மறைக்கிறதுக்காக அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும்
அவர் இனிமே தான் வரப்போகிறார் அப்படிங்கிற வேற ஒரு பொய்யை பரப்பி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க.